170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை. காங்கிரஸ் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை. போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் நரேந்திர மோடி முன்னிலை. ரேபரேலியில் முந்துகிறார் சோனியா காந்தி, அமேதியில் ராகுல் முன்னிலை. உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் தொகுதியில் முன்னாள் ராணுவ தளபதி வி.கே. சிங் முன்னிலை. காந்தி நகரில் அத்வானியும், ஜான்சியில் உமா பாரதியும் முன்னிலை. தமிழகத்தில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை. மத்திய சென்னை, நாமக்கல், சேலம், திருப்பூர் உள்ளிட்ட 13 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை. ஒவ்வொரு மின்னணு இயந்திரங்களிலும் பதிவான வாக்குகள் விவரம் தனித்தனியாக அளிக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் அறிவிப்பு. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 989 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 42 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக தபால் ஓட்டுகள் பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டு வருகின்றன. அதிகபட்சமாக ஆந்திராவில் 168 மையங்களிலும், மேற்கு வங்கத்தில் 98 மையங்களிலும், உத்தரப்பிரதேசத்தில் 76 மையங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் மையங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வெப் காஸ்டிங் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து விவாதம் தொடர்கிறது. குணசேகர், உங்களிடம். நன்றி பனிமலர். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து செய்திகளை தருவதற்காக சுப்பையா காத்திருக்கிறார். வணக்கம் சுப்பையா. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் என்ன நடக்கிறது? தேசிய அளவில் அந்த கட்சி முன்னிலை வைப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டனவா? எப்படி இருக்கிறது? குணா, நீங்கள் குறிப்பிட்டது போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வைப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து இங்கு காலை 7 மணிக்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகமான இருக்கக்கூடிய கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் இங்கு பெருமளவு திரண்டுள்ளனர். இங்கு அந்த தொண்டர்களுக்கு தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக இங்கே தொலைக்காட்சி பெட்டிகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளன. 2 பெட்டிகள் உள்ளேயும் வெளியே ஒரு தொலைக்காட்சி பெட்டி 3 பெட்டி வைக்கப்பட்டுள்ளன. அது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அமர்ந்து தேர்தல் முடிவுகளை பார்த்தவனும் உள்ளனர். இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னர் அமேதி தொகுதியில் ராகுலை விட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஸ்மிருதி இரானி முன்னிலை இருப்பதாக தெரிவித்து எடுத்து உற்சாகமாக கைதட்டி கோஷங்கள் எழுப்பினார்கள். இதை தொடர்ந்து அதே போல பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி போட்டியிட்ட 2 தொகுதியிலும் முன்னிலைப்பதாக தேர்தல் முடிவுகளை தெரிவித்த போதும் தொண்டர் உற்சாகமாக கைதட்டி அதை வரவேற்ற வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இங்கு இந்த பகுதி முழுவதும் விழாக்கோலம் போட்டுள்ளது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தன் ஆட்சியை பிடிக்க போகிற ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த பகுதி முழுவதும் அலங்கார வளைவுகளும் இங்குள்ள பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடிகளும் கட்டப்பட்டுள்ளன. இந்த பகுதி முழுவதுமே, அதாவது இந்த இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய கமலாலயம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் காவல்துறை பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தொண்டர்களும் காலை முதலே உற்சாகமாக வந்து அலுவலகத்தில் தேர்தல் முடிவுகளை கண்காணித்த வண்ணம் உள்ளனர். மேலும் ஒரு அனைவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி ரேகை காணப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் இங்கே தங்களுடைய நேரடி காட்சிகளையும் பார்த்துக்கொண்டு சந்தோஷமாக இந்த காட்சியை பார்த்து கொண்டு உள்ளனர். தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்வதும் ஒரு ஆர்வமாக உள்ளனர். குணா.